யோசிக்க கூடாது. புனிதமான சட்டத்தை நீ மீறி நடந்துகிட்ட. அது மட்டும் இல்ல, ஏரன் ஏகரை எங்க கிட்ட ஒப்படைக்காம பல முறை எங்களை ஏமாத்திட்ட. இது மூலமா நீ ராஜ சட்டத்தையும் மீறிட்ட. ஆனா வால் திரும்பவும் திடமா நிக்கணும்னா அதுக்கு எரன் முக்கியம். இதை முடிவெடுக்க வேண்டியது ஸ்கவுட்ஸ் கிடையாது. ஏரன் ஏகர் ஒரு டைட்டன். அவனோட பவர்ஸ் எல்லாம் நம்மளோட புரிதலுக்கு அப்பாற்பட்டது. அவனை வால்ஸ்குள்ள வச்சிருக்கிறது நம்ம மனித குலத்தையே ரிஸ்க்ல வச்சிருக்க மாதிரி தான். ஒரே ஒரு கமாண்டர் மட்டும் அவனை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற ஐடியாவே ஒரு பைத்தியக்காரத்தனம் தான். இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா, இந்த ஸ்டேட்டுக்கு எதிராக நீ பல சதிகளை பண்ணிருக்க. எரஞ்சகர் யாரு கைக்கும் கிடைக்க கூடாதுன்னு நீயே கடத்தி வச்சது மட்டும் இல்லாம டியோரிமோஸ்க்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சதும் அவனையும் கொன்னுட்ட. நீ ராஜ துரோகம் பண்ணிருக்கன்னு நல்லாவே தெரியுது. உண்மையை சொல்லணும்னா நீ மனித குலத்துக்கே பெரிய ஆபத்து. கமாண்டர் பிக்சர்ஸ், கேரிசனும் ஸ்கவுட் ரெஜிமெண்ட்ஸும் பலமுறை மக்களுக்காக அவங்க உயிரிய பணைய வச்சிருக்காங்க. நீங்களும் இவனும் நண்பர்கள் இல்லைன்னு நாங்க எப்படி நம்புறது? ஸ்கவுட்ஸ் எங்களையும்